இப்ப குப்பை தொட்டியில குப்பையை போட்டு கிளீன் பண்ணி எடுக்கலன்னா நிறைஞ்சு பெருசாகாம என்ன செய்யும்? புரியுது இல்லையா அடிப்படை? இப்ப சார் ஆல்ரெடி வந்துருச்சு தொப்பை. ஏற்கனவே ஒரு காலத்துல ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே வயிறு ஒட்டி போய் தான் இருக்கும். இந்த வயிறு ஒட்டி போய் நெஞ்சு தான் முன்னாடி இருக்கும் இல்லையா? ஆனா இன்னைக்கு கர்ப்பிணிகள் மாதிரி எப்போதுமே 9 மாசம் தான் அப்படியே தடவிக்கிட்டு இருக்கலாம். கீழே குனிஞ்சு தான் கால் கட்ட வரல பார்க்க முடியாது. காலை அப்படி தூக்குனாதான் பார்க்க முடியும். கீழே குனிஞ்சு எதையும் எடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா இந்த தொப்பை தான் காரணம். எதை வளர்க்குறோமோ இல்லையோ இதை நல்லா வளர்த்துறோம் இல்லையா? இப்ப இந்த தொப்பையை கரைப்பதற்கு தினசரி செய்ய வேண்டிய அக்குபஞ்சர் முறைப்படி அற்புதமான 4 முக்கியமான புள்ளிகள் சொல்றேன். அந்த இடத்த இப்ப சொல்ற வழிமுறைகள்ல தினசரி இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்துக்கங்க. இந்த விளக்கெண்ணெயை லைட்டா ஹீட் பண்ணிட்டு 2 விரல்ல, அதாவது இந்த 3 விரல்ல நல்லா அப்படி 2 கையிலுமே டச் பண்ணிக்கங்க. அப்படி எடுத்துட்டு தொப்புள்ள இருந்து 2 விரல், அதாவது ஆள்காட்டி விரல் நடுவிரல் 2 விரல் மேல, இந்த 3 விரல் விளக்கெண்ணெய் தொட்டதை அந்த பாயிண்ட் மேல வச்சுக்கங்க. 2 விரல் மேல வச்சு கிளாக் வைஸ் அக்குப்ரெஷர் கொடுக்குறீங்க. இது கொடுக்கும்போது புரிஞ்சா? மூச்சை நல்லா இழுத்து விடும்போது தேய்ச்சி விடணும் கிளாக் வைஸ். அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ் ஆப்போசிட்ல, அதாவது வலம் இருந்து இடம், இடம் இருந்து வலம் அப்படின்னு அக்குப்ரெஷர் 1 நிமிஷம் ஒரு பாயிண்ட்டுக்கு. இப்ப தொப்புளுக்கு மேல 2 விரல் மேல அக்குப்ரெஷர் கொடுத்தாச்சு. இதே மாதிரி தொப்புள்ள இருந்து 2 விரல் கீழே இதே மாதிரி விளக்கெண்ணெயை தொடணும். அந்த பாயிண்ட்ல வைக்கணும். மூச்சை நல்லா இழுக்கணும். விடும்போது அக்குப்ரெஷர் கொடுக்கணும். புரியுதா? கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இது 30 செகண்ட். அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ் 30 செகண்ட். இதே மாதிரி நம்மளுடைய தொப்புள்ள இருந்து இடதுபுறம் 2 விரல் தள்ளி, வலதுபுறம் 2 விரல் தள்ளி, இதே மாதிரி. அப்ப தொப்புளை மையமாக வைத்து 4 திசைகளையும் 2 விரல் பக்கவாட்டுல இந்த அக்குப்ரெஷர் கொடுக்கணும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 1 நிமிஷம். அப்ப 4 நிமிஷம். புரிஞ்சுச்சா? அதற்கு அடுத்து இது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய தொப்பை. சார் இப்பதான் சார் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த 4 புள்ளிகள் போதும். சார் அதெல்லாம் 10 வருஷம் 20 வருஷமா நான் வளர்த்து வச்சிருக்கேன் சார் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு புள்ளி நம்ம பயன்படுத்தணும். அது ஏது அப்படின்னா தொப்புள்ள இருந்து 4 விரல் நேர் மேலே, தொப்புள்ள இருந்து 2 விரல்ல வச்சது ஆரம்ப நிலை. அது சிறுகுடல் தளர்வடையக்கூடிய தொப்பை. அடுத்தது பெருங்குடலும் சேர்ந்து தளர்வடையும் போதுதான் தொப்பை பெருசா வரும் இல்லையா? அப்ப தொப்புள்ள இருந்து 4 விரல் மேல இந்த நெஞ்சுக்குழிக்கும் தொப்புளுக்கும் மத்தியில் இருக்கு அந்த பாயிண்ட். இந்த இடத்துல அதே மாதிரி விளக்கெண்ணெய் தொட்டு அக்குப்ரெஷர் கொடுக்கணும். புரியுதா? இது தொப்புளுக்கு மேலே 4 விரல் மேல. அடுத்தது தொப்புள்ள இருந்து இடது பக்கம் 4 விரல் தள்ளி, வலது பக்கம் 4 விரல் தள்ளி, அடிவயிறுக்கும் அதே மாதிரி 4 விரல் கீழே. இந்த 4 திசைகளையும் செய்யணும். புரியுதா? எப்ப இந்த தொப்புளை மையமாக வைத்து அங்கு இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் தளர்வடைகிறதோ, அல்லது அங்கு இருக்கக்கூடிய தசைகளில் வாயு தேக்கம், நீர் தேக்கம், உஷ்ண தேக்கம் அல்லது ஃபேட்டி லேயர் ஃபார்ம் ஆகுதோ, அப்பதான் தொப்பை அதிகரிக்கும்.